வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முன்னாள் அமைச்சர் க. சுந்தரம் மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. லெபனான் நாட்டில் மீண்டும் தாக்குதல். வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்து சிதறியதில் 14 பேர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசத்தில் சரக்கு ரயில் விபத்து. 25 பெட்டிகள் தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கு. பேரணியாக சென்று பாஜகவினர் போராட்டம். இந்தியா வங்கதேச இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று தொடக்கம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக வெப்பநிலை இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மறைந்த முன்னாள் அமைச்சர் க. சுந்தரம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்னேரி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் அக்கட்சியின் ஆதிதிராவிட நலக்குழுவின் தலைவருமான க. சுந்தரம் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். திமுகவின் பட்டியலின தலைவர்களில் முக்கியமானவரான சுந்தரம் 2 முறை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். கடந்த ஆண்டு திமுக 30 விழாவில் க. சுந்தரத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணா விருது வழங்கி கௌரவித்தார். இவரது மறைவிற்கு திமுக நிர்வாகிகள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் க. சுந்தரம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். லெபனான் நாட்டில் பேஜர்களை தொடர்ந்து வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்து சிதறியதில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். காசா போர் தொடங்கிய பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்த்து பேஜர் கருவிகளை பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் பயன்படுத்தி வந்த பேஜர் கருவிகள் ஒரே நேரத்தில் வெடித்து சிதறியதில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு பகுதிகளில் பல்வேறு இடங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்து சிதறியது. இந்த தாக்குதலில் இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 450க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பேஜரை தொடர்ந்து தற்போது வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்த சம்பவம் உலக நாடுகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா வங்கதேச இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று தொடங்குகிறது. வங்கதேச கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடவுள்ளது. இதில் முதலில் டெஸ்ட் தொடர் நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 7 மணிக்கு தொடங்கும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. போட்டி நடைபெறும் 5 நாட்களும் அன்றைய காலை 7 மணிக்கு டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ₹200, ₹400, ₹1000 என 3 பிரிவுகளில் டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக வெப்பநிலை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும், சென்னையில் இன்றும் நாளையும் 100 டிகிரி முதல் 102 டிகிரி வரை வெயில் அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் 22ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாகையில் மீன்வள பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் நாகை மாவட்ட ஆட்சியர், தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாகை அடுத்த நாகூரில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்று மீன்வள இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டம் பெற்ற 391 மாணவ மாணவிகளுக்கு தங்க பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். மேலும் இந்த விழாவில் மீன்வள பொறியியலில் அதிகபட்சமாக 13 தங்க பதக்கங்கள் பெற்று ரம்யா என்ற மாணவி சாதனை படைத்துள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக அரசு சார்பாக நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன்வளர்ச்சித்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்ற தந்தை பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி பேசுகையில், துணை முதல்வர் குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்றும், எப்போதும் அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக இருப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் விஜய் பெரியாருக்கு மரியாதை செலுத்தியது நல்ல விஷயம் என்றும், தமிழ்நாட்டில் யாரும் பெரியாரை மீறி, பெரியாரை தாண்டி, பெரியாரை தொடாமல் அரசியல் செய்ய முடியாது என்றும், நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கின பிறகு முதலா பெரியார் திடலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நேரடி வருகையை முதல் மரியாதையை பெரியார் வச்சு ஆரம்பிச்சிருக்காரு. யாராக இருந்தாலும் நல்ல ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி, பெரியாரை மீறி, பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தமிழகத்தை ஆள வேண்டும், இல்லை என்றால் ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டும். போதைப் பொருள் கடத்தலில் முதலமைச்சர் கடமை தவறிவிட்டதாக ராஜா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் ராமநாதபுரம் காட்டுப்பிள்ளையார் கோவில் தெரு பகுதியில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இதில் பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜா பேசுகையில், தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தலில் உடந்தையாக 850 காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருப்பதாக தெரிய வருகிறது என்றும், தமிழகத்தில் 1300 அரசு பள்ளிகள் மூடும் நிலையில் உள்ளது என்றும், கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அவர் பேசுகையில், மகேஷ் பொழியாமதி நீங்க பாத்தீங்கன்னா அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியை சகாயமேரியினுடைய மகன் செபாஸ்டின் டேனியல் 45 பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். எங்க உண்மையாவே மகேஷ் பொய்யாமொழியோட பேட்டையில, திருச்சியில. ஆனா அவருக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. யாரோ ஆன்மீக சொற்பொழிவாட்டினாருன்னு 200 போலீஸ் போறாங்களாம். என்ன பயங்கரவாதியா? ஆகவே இன்னைக்கு இந்த அரசாங்கம் முதலமைச்சரிலிருந்து எல்லா அமைச்சர்களும் அவர்களுடைய இலாக்காக்கள் பற்றி கவலைப்படாமல், என்னவோ தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வந்து 3வது மொழி படிக்க மாட்டேங்கிறாங்கிறது மாதிரியா அதை பத்தி பேசுறது. நாங்க வந்து தமிழ்நாடு சாதிச்சிருக்குன்னு. யாரு சாதிச்சிருக்காங்க? அரசு பள்ளிகள்ல மாணவர்கள் சேர மாட்டேங்கிறாங்க. 1300க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடுற நிலையில இருக்கு. தனியார் பள்ளிகள் நல்லா செயல்படும். ஆகவே தமிழ்நாட்டின் பெருமை அனைத்துக்கும் தமிழ் மக்கள் அவர்களுடைய தன் முயற்சியில செய்யற சாதனைய இவங்க அரசாங்கம் கிளைம் பண்ண வேணாம். முதலமைச்சர் ஒண்ணு ஆளணும், இல்ல வெள்ளவும். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பாஜக ஆதரவை விட்டு விலகினால் திமுக 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு நிச்சயம் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கும் என புதுக்கோட்டையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ள அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அரங்கினுள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு அரங்கினுள் செல்பவர்களிடம் செல்போனை பெற்றுக்கொண்டு டோக்கன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற சீமான் இரட்டைமலை சீனிவாசன் நினைவை போற்றும் வகையில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில், தாவேகா தலைவர் விஜய் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை வரவேற்கிறேன் என்றும், என்னுடன் கூட்டணிக்கு யாரும் வருவார் என நான் எதிர்பார்க்கவில்லை என்றும், விஜயின் கொள்கை என்ன என்று பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தம்பி வந்து அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை பேசாமல் அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்ணுறாரு. அவருக்காக நீங்கள் மற்றவங்களெல்லாம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறது நல்லா இல்லை. நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்கள் எதுக்கு இதை போடுறாங்க. அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும், ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா வரவேற்கணும். அதை போலவே எங்கள் தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்கள் மாலை இடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்கள் தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்கள் போடணும். தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு போடணும். தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போட்டணும். எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போட்டணும். இன்னைக்கு போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை. எங்கள் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சுருப்பாங்க கிண்டியில். நான் அங்கே இருந்தால் அங்கே போடுவேன், இன்றைக்கி இங்கே போடுறேன். நீங்கள் அதையும் பண்ணணும், தொடர்ச்சியாக பண்ணணும்.
தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாச்சியருக்கு போடணும், மருதுவாண்டியரை போற்றணும், அழகுமுத்து கோனை போற்றணும், சுந்தரலிங்கனாரை போற்றணும், தமிழ் அடையாளங்களையும் போற்றணும். புரியுதா? நாங்கள் அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமாக விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவு ஆசானாக இருப்போம், எங்களுடைய பெருமைமிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். ஏன்னா தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கும். விபத்தில் உயிரிழந்த மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் காளியா தேவி வீட்டிற்கு விசிக தலைவர் நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார். மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் காளியாதேவி கடந்த சில நாட்கள் முன்பு விபத்தில் உயிரிழந்தார். அவரது மறைவை ஒட்டி திருப்பூர் அருகே பொங்குபாளையத்தில் உள்ள காளியாதேவி இல்லத்திற்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வருகை தந்து காளியாதேவியின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி நினைவேந்தலில் கலந்து கொண்டார். மேலும் அவரது குடும்பத்தாருக்கு நிதி அளித்து ஆறுதல் கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில் 2026 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கோவை போஸ்டர் குறித்த கேள்விக்கு அது ஒன்றும் தவறில்லையே, 1999 இருந்து அதை நாங்கள் பேசி வருகிறோம் என்றும் கூட்டணியில் அங்கம் வகித்து தான் திமுகவிடம் கேள்வி கேட்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு திமுகவுடன் நாங்கள் கூட்டணியாக உள்ளோம் என தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் நாங்கள் சொல்றதில்ல, இது எங்களுடைய நிலைப்பாடு. நான் அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை நாங்கள் 99 அடியெடுத்து தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். 2016 கூட்டணி ஆட்சி என்கிற அடிப்படையில ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களும் அழைத்து பேசியிருக்கிறோம். அது போதிய அளவுக்கு நான் இதற்குரிய விளக்கங்களை சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப இந்த கேள்வி அவசியமில்லாதது என்று கருதுகிறேன். சென்னை போரூரில் நடைபெற்ற மரக்கன்று நடுதல் விழாவில் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை வழங்கினார். சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பசுமை தாயகம் மற்றும் ரோட்டரி நலசங்கம் சார்பில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அருள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி சிறப்புரை ஆற்றினார். மேலும் இந்த கல்லூரி வளாகத்தில் 1 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சௌமியா அன்புமணி பேசுகையில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் வந்து செல்லும் இந்த பகுதியில் ஆக்சிஜன் அதிக அளவில் தேவைப்படும் என்பதால் அதிக அளவில் மரங்களை நட வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மது ஒழிப்பு மாநாடு, நடிகர் விஜய் அரசியல் குறித்த கேள்விகளுக்கு சிரித்தபடியே பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து சென்றுள்ளார். திமுக அமைச்சர்கள் நடிகர் விஜய் கட்சி வசைப்பாடி உங்களுக்கு தனியா ஒரு பேட்டி கொடுக்கணும் போல இருக்கு அவருக்கு. பரவாயில்லைங்க, நீங்க இந்த கேள்விகள் நம்ம மருத்துவக் கல்லூரிக்குள்ள இருக்கிறோம். நம்ம மருத்துவக் கல்லூரியிலையும் எந்த ஒரு கல்வி நிறுவனங்கள்லையும் நம்ம இதை சம்பந்தமாக பேசினா மட்டும்தான் நம்மள நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம போக முடியும். நீங்க ஒரு இடத்துலயும் நம்ம வேற எதனா பேசிட்டோம்னா அப்புறம் நல்லா இருக்கு. அதுக்கு வேற தளம் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த பதில் சொல்றேன். நன்றி. உத்தரகாண்ட் மாநிலத்தின் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களுக்கு சென்னை எழும்பூரில் அமைச்சர்கள் வரவேற்பு அளித்தனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கிய கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 13 பேர் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தனர். அவர்களை அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், MRK பன்னீர்செல்வம், கணேசன் ஆகியோர் பொன்னாடை அணிவித்து ரோஜா மலர் கொடுத்து வரவேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செஞ்சி மஸ்தான் பேசுகையில் தமிழகத்திலிருந்து உத்தரகாண்ட் சென்ற 30 தமிழர்கள் மண்சரிவில் சிக்கி தவித்ததாகவும் அந்த செய்தியை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக பாதுகாப்பான நிலையை உருவாக்கி அழைத்து வருவோம் என்று உத்தரவாதம் வழங்கியதாகவும் தெரிவித்தார். இது குறித்து மேலும் அவர் பேசுகையில், எங்கள் துறை சார்பாக 3 எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாடு, வெளி மாநிலம் கட்டணம் இல்லாமல் அவர்கள் தொடர்பு கொள்வதற்காக அந்த தொலைபேசி எண் இருக்கிற காரணத்தினால்தான் உடனடியாக தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு இந்த பலனை அவர்கள் பெற முடிஞ்சது. அதனால்தான் அது மட்டும் நம்முடைய நலவாரியத்தில் இதுவரையிலும் வெளிநாடு சென்றவர்கள், வெளி மாநிலம் சென்றவர்கள் 17,000க்கு மேற்பட்டவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு சின்ன பிரச்சனை உலகத்தில் எங்கே தமிழர்களுக்கு ஏற்பட்டாலும் உடனடியாக மீட்கின்ற பணியில் மாண்புமிகு முதலமைச்சர் முனைப்போடு இருப்பதற்கு காரணம் இந்த துறையை தனியாக
முத்தமிழறிஞர் கலைஞருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு துறையை துவக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் மிக நிம்மதியாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள். கோவை மாவட்ட விஸ்வபிரம்மா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தூர் சார்பாக நடைபெற்ற விஸ்வபிரம்மா ஜெயந்தி விழாவில் இலவச அமரர் ஊர்தி வாகனம் அர்ப்பணிக்கப்பட்டது. கோவை மாவட்ட விஸ்வபிரம்மா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தோர் சார்பில் விஸ்வபிரம்மா ஆராதனை பெருவிழா மற்றும் விஸ்வபிரம்மா ஜெயந்தி பெருவிழா இடையார்பாளையம் கோவில்மேடு பகுதியில் நடைபெற்றது. விஸ்வபிரம்மா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தோர் தலைவர் சிவா ஆச்சாரி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக இலவச அமரர் ஊர்தி வாகனம் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் இலவச அமரர் ஊர்தி சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கோவை மாவட்ட விஸ்வபிரம்மா மக்கள் கூட்டமைப்பு ஐங்குளத்தோர் நிர்வாகிகள் மாரியப்பன், செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலின் தூண்டுதலின் பேரில் தனது மகன் பாலாஜியை காவல்துறையினர் சுட்டுக் கொன்று விட்டதாக அவரது தாயார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சென்னையில் பல்வேறு கொலை ஆழ்கடத்தல் வழக்குகளில் தொடர்புடையதாக காக்காத்தோப்பு பாலாஜி என்பவரை காவல்துறையினர் ஜீவா ரயில் நிலையம் அருகில் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். என்கவுண்டர் செய்யப்பட்ட பாலாஜியின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பிணவரைக்கு வந்த பாலாஜியின் தாயார் கண்மணி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக என் மகன் எவ்வித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடாமல் இருந்து வந்த நிலையில் காவல்துறையினர் வேண்டுமென்றே தன் மகனை சுட்டுக் கொன்று விட்டதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் முக்கிய குற்றவாளிகள் ஒருவரான சம்போ செந்திலை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதாகவும் அவரது மனைவியை கூட காவல்துறையினர் விசாரிக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது குறித்து மேலும் அவர் பேசுகையில், அவனே அத்தினி கொலை பண்ணிட்டு தலைமறைவாகிறானே, அவனை பிடிக்கிறதானே தேடி பிடிக்க முடியல. அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான். புரியுதுங்களா? என் புள்ள கூட இருந்த ஆளுங்கள் எல்லாரும் அடிச்சிட்டான். அதனால் அவனுடைய சதி தான் இவங்க கூட்டணி. நல்லா தெரிஞ்சு எப்பா நாங்கள் 7 மணி வரல நான் படுத்துனுக்கிறேன், என் உடம்பு சரியால அப்படின்ட்டு என் தங்கச்சி ஆயுதனே ஃபோன் பண்ணுறா. எக்கா நீ பார்க்கலையா டிவியை? நான் பார்க்கலம்மா டிவியை, நம்ம வாரி குத்துட்டோக்கா புள்ளைய, எங்களுக்கு கால் இல்லைப்பா, தம்பிக்கார வேலை பண்ணா போட்டு அந்த பெருமாளுடைய நாள் நான் பெருமாள்கிட்ட பிச்சை கேட்டு அவனை பெத்த அவனுடைய நாள்லே போகிறான். கடவுளை அவனுக்கு காட்டுவாங்க, காட்டாத போக மாட்டாங்க. என் புள்ள தர்மகத்தா பசினா கூட ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காது. ஒரு காரில் போக பிச்சைக்காரன் யாரா காசு கேட்டால் கூட நான் 5 ரூபாதம்மா மனசாட்சி இருக்குதாம்மா அவனுக்கு 5 ரூபா கொடுக்குறியம்மா, அவங்க என்னம்மா சாப்பிடுவாங்க? ஒரு 20-30 போடுமா, ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு. என் குழந்தை தர்மகத்தை வச்சு என் குழந்தை இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்து அறுத்தாங்களே, அவங்க குடும்பம் நாசமாக போவோம். என் வயிறு எரியுதே. என் குழந்தை காக்காத்தோப்புல 20 வருஷம் ஆகுது சார், 20 வருஷம் ஆகுது. வயசுக்கு வந்த பொண்ணுங்களாம் கேட்ட காக்காத்தோப்பு பாலாஜி தெரியுமாட்டா, நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லுங்க. என் குழந்தை அந்த மாதிரி தான் கவர்னத்துக்கு கட்டுப்பட்ட குழந்தை. போலீஸ்காரன் கூட ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக முடிப்பான். போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இன்றைக்கி வரணுன்னா வருவான். அந்த மாதிரியான புள்ள, நல்ல புள்ள என் குழந்தை. ஊர் ஜனம் யாருமே என் பிள்ளைய தப்பானதுன்னு சொல்ல மாட்டாங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 2 சிறார்கள் உட்பட 5 பேரை தாம்பரம் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த வட மாநில சிறுவனை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளார். இதனையடுத்து காவல் நிலையம் அழைத்து வந்து தங்கள் பாணியில் போலீசார் விசாரணை செய்ததில் அந்த சிறுவன் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் என்றும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பேருந்து பயணிகளிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன் திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் அந்த சிறுவன் அளித்த தகவலின் பேரில் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த கணேஷ்,
தாஸ், கிருஷ்ணா, அகயா ஆகிய 4 கூட்டாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து 16 செல்போன்களை பறிமுதல் செய்து 3 சிறையில் அடைத்தும் 2 சீரர்களையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி அருகே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை அவதூறாக பேசிய பாஜக தமிழக பொறுப்பாளர் எச் ராஜாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சுரண்டை சங்கரன் கோவில் சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் அமெரிக்க பயணத்தை அவதூறாக பேசிய பாஜக தமிழக பொறுப்பாளர் எச் ராஜாவை கண்டிக்கின்ற வகையில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எச் ராஜாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமியிடம் ஏராளமான பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் கிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 15வது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம், சொத்து வரி பெயர் மாற்றம், புதிய குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை குறித்து மனுக்களை வழங்கினர். இந்த முகாமில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது 1 வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் அருகே ஆத்தூரில் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த தனி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம நிர்வாக அதிகாரியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசநத்தம் ஊராட்சி 4வது வார்டு ஆதி திராவிடர் காலனி பகுதியில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான 68 சென்ட் நிலத்தை அதே பகுதியை சேர்ந்த தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வீட்டு மனைகளாக விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். இது தொடர்பாக ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து அரசு நிலத்தை மீட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலர்களிடம் கோரிக்கை மனு அளித்தனர். சென்னை நெற்குன்றம் பகுதியில் 100 கோடி மதிப்புள்ள 1.14 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்க கவுன்சிலர் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நெற்குன்றம் 145வது வார்டு NT பட்டேல் சாலையில் அமைந்துள்ள 1 ஏக்கர் 14 சென்ட் அரசு நிலத்தை மீட்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 145வது வார்டு பகுதியின் அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற நெற்குன்றம் மண் நெற்குன்றம் மக்களுக்கே என்ற போராட்டத்தில் அப்பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது தனியார் வசமுள்ள அந்த இடத்தை மீட்டு அங்கு அரசு சார்பில் சமூக நலக்கூடமும் மகளிர் சுயதொழில் கட்டிடமும் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவதற்கு இந்த இடத்தில் அனுமதி இல்லை என தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சத்யநாதன் பேசுகையில், தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில இந்த விஷயம் தமிழக அரசுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதிகாரிகள் தெரிவிச்சார்களோ இல்லையோ, பொதுமக்கள் சார்பாக இந்த மக்களின் சேவகன் என்ற முறையில் இந்த மக்களுக்காக உழைப்பேன் என்று என்னை நம்பி வாக்களித்த என் மனித குல தெய்வங்களுக்காக நான் இந்த அறவழியில இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு முன்னெடுத்தேன். காவல்துறை நேற்று இரவு எனக்கு கடிதம் வாயிலா மரியாதைக்குரிய ஆணையர் ஐயா அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. இந்த இடம் ஆர்ப்பாட்டத்துக்கு செய்யறதுக்கு உகந்த இடம் இல்லை, வள்ளுவர் கோட்டம் ராஜரத்ன ஸ்டேடியம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் 10 நாட்களுக்கு முன்பாக கடிதம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அனுமதி கொடுக்குறோம்னு சொல்லிக்கிறாங்க. காவல்துறைக்கு எந்த வகையிலையும் எங்களால் ஒரு இன்னல்னா சட்ட ஒழுங்கு எதனா ஏற்பட்டுச்சு இந்த மாமன்ற உறுப்பினராலன்னு அந்த சொல்லு வரக்கூடாது என்ற ஒரு புனித நோக்கத்தில் என்றைக்குமே இந்த சத்யநாதன் சட்டத்தை மீற மாட்டான் என்பதை புரிய வைக்கும் வகையிலும் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒத்தி வச்சு நாங்கள் மீண்டும் அனுமதி கேட்டு முறைப்படி காவல்துறை எங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ நிச்சயமாக தமிழக அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். இந்த இடத்தை மீட்கும் வரை இந்த மக்கள் சேவகன் ஓய மாட்டேன், உறங்க மாட்டேன் என்பதை பத்திரிகை வாயிலாம் ஊடகத்தின் வாயிலாம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். சேலம் அருகே உள்ள கிராமத்தின் குடிசை வீட்டில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்லாநத்தம் கிராமத்தை சேர்ந்த அன்பரசன் மேற்கு தெரு பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவர் வழக்கம் போல் காலை வேலைக்கு சென்ற நிலையில் மதியம் திடீரென அன்பரசன் குடிசை வீட்டில் இருந்து புகை மூட்டம் காணப்பட்டதை அடுத்து திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் குடிசை வீட்டில் ஏற்பட்ட தீயை தண்ணீர் பீச்சி அணைத்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் தீ விபத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளும் ஒத்திகை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சங்கரன்கோவில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறையின் சார்பில் தீ தடுப்பு மற்றும் தீ விபத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளும் ஒத்திகை நடைபெற்றது. இதில் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் காவலாளிகள் என ஏராளமானோர் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக தீயை தடுத்து அணைப்பது எப்படி என்றும் தீ விபத்தில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என வழிமுறைகளும் அதற்கான ஒத்திகைகளையும் தீயணைப்புத் துறையினர் செய்து காட்டினர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பந்த் போராட்டத்தில் திறக்கப்பட்ட கடைகளை மூட வலியுறுத்தி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியம் வாழக்கரை ஊராட்சியில் 4வது வார்டு பணித்தள பொறுப்பாளராக பணியாற்றி வந்த மாலா என்பவரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் வாழக்கரை கடைவீதியில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் 100 நாள் வேலை செய்தும் 2 மாத கால ஊதியம் வழங்கவில்லை எனவும், மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தும் கோஷங்கள் எழுப்பினர். இதில் தமிழ் மாநில விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன், விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் ஹாஜா அலாவுதீன் உட்பட கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞரை 2 கரடி தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைத்தொடர் பகுதியில் அமைந்துள்ள கிராங்காடு பகுதியை சேர்ந்த ஜெயராமன் என்பவர் கூலி தொழில் செய்து வருகிறார். இவர் தனது மகள் வீட்டிற்கு செல்வதற்காக கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை 2 கரடிகள் திடீரென தாக்கியுள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கரடியை விரட்டி அடித்து ஜெயராமனை மீட்டனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் கரடி கடித்ததில் படுகாயமடைந்த ஜெயராமனை மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரத்தில் உள்ள தனியார் கண் மருத்துவமனையில் ஒளிவிலகல் பிழைகளுக்கான சிகிச்சைக்கு அதிநவீன தொழில்நுட்ப அறிமுக விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த தாம்பரத்தில் இயங்கி வரும் தனியார் கண் மருத்துவமனையில் ஒளிவிலகல் பிழைகளுக்கான சிகிச்சைக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ் கலந்து கொண்டு புதிய சாதனங்களை அறிமுகம் செய்து குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் அகர்வால் கண் மருத்துவமனையின் பிராந்திய தலைவர் ஸ்ரீனிவாசராவ், முதுநிலை கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் உமாதேவி, ஜெயவேலு கலந்து கொண்டு பேசுகையில் கண்ணில் ஏற்படும் குறைகளான கிட்ட பார்வை, தூர பார்வை மற்றும் கேட்ராக் உள்ளிட்ட குறைகளையும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறந்த முறையில் கண் குறைபாடுகளை சரி செய்யலாம் என்றும் தெரிவித்தனர். ஒவ்வொருத்தங்களோட கண்ணோட கருவிலியோட அமைப்பை பொறுத்து நம்ம அவங்களுக்கு யூனிக்கான ட்ரீட்மெண்ட்டை இந்த அட்வான்ஸ் லேசர் மிஷினோட உதவியோடு நம்ம கொடுக்க முடியும். இது டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம கைரேகை எப்படி ஒவ்வொருத்தங்களும் யூனிக்காக இருக்குமோ அதே மாதிரி இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட ஹெல்ப்போட நம்ம டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொருத்தங்களும் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால, அட்வான்ஸ் டெக்னாலஜி ஹெல்ப்போட பண்ணுறதுனால நம்மளோட கண்ணாடி நம்பரை மட்டும் நம்ம சரி பண்ண போகிறதில்ல, குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி ஆஃப் விஷனை நம்ம சரி பண்ண முடியும்.
இது வந்து சர்ஜரிக்கு அப்புறமா வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்க கண்ணாடி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து இம்ப்ரூவ் ஆகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வெறும் அழகுக்காக பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுன்னு நிறைய பேர் தயக்கத்தோடயே இருப்பாங்க. இது வந்து FDA அப்ரூவ்ட் லேசர் ட்ரீட்மெண்ட். அதாவது ஒரு கண்ணுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா ஆஃப்டர் சோ மெனி ட்ரையல்ஸ் வந்து இது வந்து நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பாதுகாப்பான FDA அப்ரூவ்ட் லேசர் கருவி. காஞ்சிபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் வாலாஜாபாத் பகுதியில் திடீர் தணிக்கையில் ஈடுபட்டு சரக்கு வாகனங்களில் அதிக பாரம் ஏற்றி வந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் சாலவாக்கம் பகுதியில் காஞ்சிபுரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் திடீர் தணிக்கை செய்து எம்சாண்ட், ஜல்லி போன்ற சரக்குகள் ஏற்றி சென்ற வாகனங்களை நிறுத்தி ஆய்வு செய்தார். ஆய்வில் 6 சரக்கு வாகனங்களில் அனுமதிக்கு அதிகமாக பாரம் ஏற்றி வந்ததும் தெரிய வந்தது. அதில் ஒரு வாகனம் தகுதி சான்று இல்லாமல் இருந்ததால் சிறைப்பிடிக்கப்பட்டு வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அதிக பயணிகளை ஏற்றி வந்ததால் 8 வாகனங்களுக்கு ரூபாய் 3,60,900 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்துள்ளார். இதையடுத்து ஒவ்வொரு சரக்கு வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களும் தம் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு சரக்கு வாகனத்தில் அதிக பாரம் ஏற்றாமலும் பின்புறம் தார்பாலின் போர்த்தியும் இயக்கி சாலை விபத்துகளை தடுக்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மதுரையில் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் தெப்பக்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநகர போக்குவரத்து காவல்துறை ஆணையர் வனிதா தலைமையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தமிழ்நாடு போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்தின் போது உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரத்தில் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் மேற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் தலைமையில் ஜோதி ஏற்றப்பட்டது. இதையடுத்து மாநகராட்சியில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வன்னியர் சங்கத்தினர் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஊர்வலமாக சென்று பூக்கடை சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள குருவின் நினைவு தூண் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உயிர் நீத்த தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றியும் ஜோதி ஏற்றியும் மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து உயிர் நீத்த தியாகிகளின் 2 குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்தி கமலாம்பாள், மாவட்ட தலைவர் உமாபதி, வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி தமிழக கேரள எல்லைகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளா மாநிலத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தலின்படி மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் மற்றும் வட்டார சுகாதார அலுவலர்கள் கண்காணிப்பில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இதையடுத்து தமிழக கேரளா எல்லைகளான குமுளி, கம்பம், மெட்டு பகுதிகளில் முகாம் அமைத்து சுகாதாரத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கேரளாவில் இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர கண்காணிப்பிற்கு பிறகே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. உதகை ரயில் நிலையத்தில் இறுதிக்கட்ட மேம்பாட்டு பணிகளை விரைவில் முடிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை மலை ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் இறுதிக்கட்ட மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை விரைவில் முடிக்கும் முறையில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விரைவில் இப்பணிகள் முடிவடைந்து சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக புது பொலிவுடன் உதகை மலை ரயில் நிலையம் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கோத்தகிரி அருகே கிருஷ்ணர் கோவிலில் படுகர் இன மக்களின் உரியடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள திம்பட்டி கிராமத்தில் கிருஷ்ணர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் உரியடி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த வருடத்திற்கான படுகர் இன மக்களின் உரியடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜைகள் செய்து கிருஷ்ண பகவான் கருட வாகனத்தில் எழுந்தருளி கிராமம் முழுவதும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டனர். இதையடுத்து பஜனைகள் மற்றும் மேளதாளங்களுடன் கிராம மக்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் க. சுந்தரம் மறைவு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. லெபனான் நாட்டில் மீண்டும் தாக்குதல், வாக்கி டாக்கி கருவிகள் வெடித்து சிதறியதில் 14 பேர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசத்தில் சரக்கு ரயில் விபத்து, 25 பெட்டிகள் தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிப்பு.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கு, பேரணியாக சென்று பாஜகவினர் போராட்டம். இந்தியா வங்கதேச இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று தொடக்கம். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக வெப்பநிலை இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.